இந்த நாளிலும் தேவன் இந்த ஆலயத்திலே உங்களோடு கூட ஆராதிக்கும்படியாக தேவன் கொண்டு வந்த தயவிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு பாஸ்டர் தெரியாது, நான் ஃபஸ்ட்டு தடவை நேற்று தான் நான் பார்த்தேன். பாஸ்டர் ராபர்ட் சாலமன் அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் முயற்சி செய்தேன். ஆனால் அவர் இந்தியாவில் இருக்கார். ஸோ பாஸ்டர் சார்ல்ஸோட என்னை கனெக்ட் பண்ணார். என் பேரும் சார்ல்ஸ் தான், என் பேர் ஜான் சார்ல்ஸ். ஸோ இந்த நாளிலே நான் உங்களோடு கூட இருப்பதில்லை நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒருவேளை இது திடீர்னு ஏற்படுத்தப்பட்ட, நம்மளால் திடீர்னு ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் தேவன் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி ஏற்கனவே தீர்மானித்தது. ஹல்லேலூயா. நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன், தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவார். அவருடைய வார்த்தை நமக்கு கிரியை செய்யும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க விசுவாசம் கேள்வியினால் வரும். நீங்கள் கேட்க கேட்க தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க உங்களுடைய விசுவாசம் அதிகரித்து கொண்டே வரும். உங்கள் விசுவாசம் அதிகரிக்க அதிகரிக்க தேவனுடைய மகிமை நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பிரதர் முரளி அவர் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்க. பிரதர் கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிறீங்களா? நான் 2 நாளைக்கு முன்பாக அந்த ஒன் கால் ஃபேஸ் இருக்குதுல்ல, அங்கே பீச்சுக்கு போயிட்டு என் பிள்ளைங்களுக்காக, எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க, நான் மட்டும்தான் வந்தேன், பிள்ளைங்க வரல. அவங்களுக்கு டாய்ஸ் வாங்கணும்னு சொல்லி இந்த பீச் ஓரத்தில் ஒரு டாய் ஷாப் இருந்துச்சு. அப்போ 2 சகோதரர்களை நான் பார்த்தேன். இவர் பேர் பிரதர் முரளி, இவரோட ஃப்ரெண்டு தினேஷ், அவர் வர முடியல. அப்போ நான் சொன்னேன், நான் சண்டே ஒரு சர்ச்சுக்கு போவேன், நீங்கள் வரீங்களா அப்படின்னு. ஸோ அதை கேட்டு நான் அட்ரஸ் உடனே அனுப்புனேன், அவரோட வாட்ஸ்அப் நம்பர் வாங்கினேன். இன்றைக்கி வந்திருக்கா. நம்ம கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ பிரதர் முரளி. ஓகே, உட்காரலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, இப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம செல்லுவோம். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பெயர் ரொம்ப முக்கியமானது. இந்த பெயருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ கூட இந்த நாட்களில் கூட நம்ம பிள்ளை பிறந்துச்சுன்னா உடனே பாஸ்டர்கிட்ட பாஸ்டர் ஒரு நல்ல பேர் வைக்கணும் பாஸ்டர், அப்படி தான் நம்ம நினைப்போம்ல, நல்ல பேரை வச்சிடணும். அந்த நாட்களில் ஒரு மனுஷனுக்கு ஒரு பெயர் வச்சாங்கன்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அந்த பெயரை போலையே அமையும். அந்த மனுஷனுடைய அடையாளமாய் அந்த பேரை அந்த பேர் அவனுக்கு அமையும். ஏன்னா அந்த பேரை அவங்க நம்புவாங்க, அந்த பேரினுடைய அர்த்தத்தை அவங்க நம்புவாங்க. யாக்கோபு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். ஆதியாகமம் 27வது அதிகாரத்தில் இந்த யாக்கோபு தன்னுடைய அப்பாவினுடைய கடைசி நாட்களில் அவர் மரிப்பதற்கு முன்பாக போய், தன்னுடைய சகோதரன் ஏசா வருவதற்கு முன்பாக போய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான், வாங்கிட்டு போயிடுறான். இப்போ ஏசா திரும்பி வர்றாரு. தன்னுடைய சகோதரன் யாக்கோபினால் ஏமாற்றப்பட்டு விட்டான்னு தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே ஆதியாகமம் 27வது அதிகாரம் 36வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கிறீங்களா? அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு என்னப்படுவது சரி அல்லவா? அவனுடைய பெயர் யாக்கோபு எனப்படுவது சரி அல்லவா? இதோடே 2 தரம் என்னை மோசம் போக்கினான். 2 தடவை என்னைய மோசம் போக்கிட்டான். என் சிரேஷ்ட புத்திர பாதகத்தை முதல்ல சிரேஷ்ட புத்திர பாகம் எடுத்துக்கொண்டான். இதோ இப்பொழுது என்னுடைய ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கொண்டான். போதும் சிஸ்டர். இப்போ யாக்கோபு சொல்றான், ஏசா சொல்றான், அவனுடைய பெயர் யாக்கோபு, அவனுடைய பெயரை போலவே என்னாச்சு அவன் இருக்கிறான். யாக்கோபு என்றால் அதனுடைய அர்த்தம் சீட்டர். யாக்கோபு என்றால் ஏமாற்றுகிறவன், எத்தன் என்ற அர்த்தம். அவனுடைய பெயருடைய அர்த்தம் ஏமாற்றுகிறவன். அவனுடைய பெயரின் படியே அவனுடைய வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. பாருங்க, அந்த நாட்கள் அப்படிதான். அவருடைய பெயரின் படியே அவருடைய வாழ்க்கை அமைந்து விடும். இந்த யாக்கோபுன்னு பேர் வச்சதுனாலையோ என்னையோ அவனுக்கு ஏமாற்றுகிற சூழ்நிலை அவனுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த யாக்கோபு போகிறாரு. போயிட்டு திருப்பி வருகிற வழியிலே திரும்பி ஆண்டவர் கொண்டு வருவேன்னு சொன்னார். வர்ற வழியில் தேவனை ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறாரு. அப்போ ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கும்போது ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். யாக்கோபின் இடத்துல கேட்கிறார், உன் பேர் என்னப்பா? ஆண்டவருக்கு பேர் தெரியாதா என்ன? அவனுடைய பேர் தெரியும்ல. ஆண்டவர் பார்த்து கேட்குறா, உன் பேர் என்ன? இப்போ இந்த யாக்கோபு தன்னுடைய அப்பா இதே கேள்வியை கேட்டார். யார் வந்திருக்கிறது? எங்கள் அப்பாவுக்கு கண்ணெல்லாம் தெரியாது, கண்கள்லாம் இருள் அடைஞ்சிருச்சு. யார் வந்திருக்கிறது? நான் தான்ப்பா ஏசா மாதிரியே கொஞ்சம் பேசி, ஏசா மாதிரியே கொஞ்சம் டிசைன் எல்லாம் போட்டு அப்பாவை சக்ஸஸ்ஃபுல்லாக ஏமாத்திட்டாரு. ஏசா தான்ப்பா நான். இப்போ அதே கேள்வி ஆண்டவர் கேட்கிறாரு, வாட் இஸ் யுவர் நேம்? உன் பேர் என்ன?
நான் நினைக்கிறேன் 2 கையும் விரிச்சிருப்பான். ஆண்டவரே நான் எத்தன் தான் ஆண்டவரே, நான் ஏமாற்றுகிறவன் தான், நான் யாக்கோபு தான். ஆண்டவர் இடத்துல தன்னுடைய பெயரை சொல்லுகிறான், தன்னுடைய அடையாளத்தை சொல்லுகிறான், தன்னுடைய வாழ்க்கையை சொல்லுகிறான், தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறான். அவனுடைய பெயர் அவனுடைய வாழ்க்கையின் அனுபவம். ஆண்டவர் அவன் பேரை மாத்துறாரு. அதனால இன்னைக்கு நம்ம பேரை மாற்றணும்னு அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அந்தஸ்தை கொடுத்துருக்கிறார். எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. எனக்குள்ளது எல்லாமே என் பிள்ளைகளுக்கு சொந்தம். என் பிள்ளைகளாக இருப்பதனால என்னுடைய சொத்து யாருக்கு தான்? என்னுடைய பிள்ளைகளுக்கு. அதே போல் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் தேவனுடைய ஆவிக்குரிய பரலோகத்தின் நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நம்ம எல்லாருக்கும் சொந்தம். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு மோசேயினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான். மோசேயினுடைய வாழ்க்கையில் இந்த பெயர் நான் சொன்னேன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி. இந்த பெயர் முக்கியம் வாய்ந்தது தானே. மோசேயினுடைய வாழ்க்கையில் இந்த பெயருக்கும் அவனுடைய வாழ்க்கையில் சில அனுபவத்திற்கும் உள்ள கனெக்ஷனை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். யாத்ராகமம் 2வது அதிகாரத்திலிருந்து நம்ம படிக்க போகிறோம். யாத்ராகமம் 2வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம், இந்த 2 வசனங்களை படிப்போம். மோசே பெரியவனான காலத்தில், மோசே பெரியவன் ஆயிட்டான். இப்ப எங்க இருக்கிறான்னா மோசே அரண்மனையில் இருக்கிறான். ராஜ வாழ்க்கை, ராஜாவுடைய அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி பெரியவனாகி அரண்மனையில் இருக்கும்போது அவன் தன் சகோதரனிடத்தில் போய், தன் சகோதரனிடத்தில், மோசே அரண்மனையிலே வாழ்ந்து வளர்ந்தவனாய் இருந்தாலும் மோசே எகிப்தியன் அல்ல, மோசே இஸ்ரவேலுக்கு சொந்தமானவன், எபிரேயன். இப்போ இவன் வெளியே போறான். அவனுடைய சொந்தக்காரன் ஒருவன் சுமை சுமக்கிறதை பார்த்து, சகோதரராகிய எபிரேயர் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு, இப்போ மோசே யாரு? ஒரு எபிரேயன். இந்த எபிரேயனை இவனோட கூட்டாளி, இவனோட இனத்தை சேர்ந்த ஒருவன் இன்னொரு எபிரேயனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறத பார்க்கிறான். பார்த்துட்டு இவனால் சும்மா இருக்க முடியல. ஏன்னா எகிப்தியர்கள் கொடுமைப்படுத்தினார்கள் இஸ்ரவேல் ஜனங்களை, அடிச்சாங்க, வேலை வாங்கினாங்க, கஷ்டப்படுத்தினாங்க, ரொம்ப என்ன பண்ணாங்க, டார்ச்சர் பண்ணி வேலையை வாங்கினாங்க. இன்னைக்கு நமக்கு அப்படியெல்லாம் கிடையாது. நல்ல ஒரு நமக்கு சம்பளத்திற்கு, நம்ம படிப்புக்கு தகுந்த ஒரு வேலையை நம்ம ஈஸியாக வாங்கிட முடியும். ஆனால் அந்த நாட்களில் அடிமைகளுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. இந்த எகிப்தியர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இவர்களை கொடுமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியே நிறைய வேலையை ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, இப்போ இந்த ஒரு எபிரேயனை இந்த எகிப்தியனை அடிக்கிறதை பார்த்து இவனால சும்மா இருக்க முடியல. இப்ப மோசே போறாரு. 12வது வசனம். அங்கும் இங்கும் பார்த்து, அங்கும் இங்கும் சுத்தி அங்க இருந்து பாக்குறாங்க. யாராவது பார்க்கறாங்களா அப்படின்னு யாருமே இல்ல. ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி, இந்த எகிப்தியன் அடிச்சான்ல, அவனை வெட்டி அவனை மணலிலே போட்டு புதைச்சிட்டான். உண்மையாவே கொலை பண்ணணும்னு போகல. ஆனா ஒரு எகிப்தியன் எபிரேயனை அடிக்கிறத பார்த்து சும்மா இருக்க முடியல. ஒரு கொடுமை நடக்குது, அவனால் சும்மா இருக்க முடியல. நான் நினச்சேன் ஒருவேளை எங்கேயாவது போகிற இடத்துல கத்தி இருந்திருக்குமோ. நம்ம வெட்டின்னு தானே போட்டிருக்குது. இவன் ஒன்றும் பிளான் பண்ணி ஒரு நாள் நம்ம வெளியே போகணும், போய் எகிப்தியர்களை கொலை செய்ய வேண்டும் எல்லாம் பிளான் எல்லாம் பண்ணல. ஒருவேளை போன இடத்துல அவன் கத்தியை பார்த்துருப்பானோ என்னமோ, வெட்டி கொலை பண்ணி புதைச்சிட்டான். இப்போ பார்வோனுக்கு இந்த செய்தி போகிறது, மோசே கொலை செஞ்சிட்டான். இந்த மோசே அரண்மனைக்கு சொந்தக்காரன் அல்ல, ராஜா வீட்டு பையன் அல்ல. ஆனால் இந்த மோசேயை எடுத்து அரண்மனையிலே வளர்த்துறாங்க. இப்போ ராஜா வீட்டில் ராஜா சாப்பிட்டு வளர்ந்த மனுஷன் இப்போ இந்த ராஜாவினுடைய வீட்டுக்கே என்ன பண்ணிட்டான்? ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டான், ஒரு விரோதத்தை பண்ணிட்டான். 15வது வசனம் வாசிங்க சிஸ்டர். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது, இப்போ மோசே இந்த கொலை செய்தான் என்று சொல்லி பார்வோன் கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசேயை கொலை செய்யும்படியாக வகை தேடினான். இப்போ மோசே, நீ கொலை செஞ்சிட்டியா? என் ஆட்களில் எகிப்தின் ஒருத்தனை கொலை செஞ்சிட்டியா? நான் உன்னை கொலை செய்ய போறேன், உன்னை நான் வாழ விட மாட்டேன்
அப்படின்னு யார் நினைக்கிறா? அந்த தேசத்தினுடைய ராஜா சொல்றாரு, அவனை கொலை செய்ய வகை தேடினான். இப்போ மோசேக்கு இது தெரிஞ்சிருச்சு. மோசே பார்வோனிடத்தில் நின்று தப்பி ஓடி, மோசே எகிப்திலிருந்து பார்வோனிடத்திலிருந்து தப்பி வெகு தூரமாய் ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். ஒரு கிணறுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டார். 40 வருஷமா மோசே அரண்மனையின் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணவன், 40 வருஷமா ராஜ சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்தவன், 40 வருஷமா சகல நன்மைகள். அவன் ஒரு ராஜா வீட்டில் ஏதாவது குறை இருக்குமா? இருக்கவே இருக்காது. ராஜா வீட்டு சாப்பாடுன்னு நம்ம சொல்கிறோம்ல, கேள்விப்பட்டிருப்போம். அவனுக்கு ஒரு குறையுமே இருந்திருக்காது. 40 வருஷம் ராஜ வீட்டு சாப்பாடு, ராஜ மரியாதை, ராஜாவின் சகல வசதிகளையும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்த, 40 வருஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்த மோசேயினுடைய வாழ்க்கையில் ஒரே நாள் இவன் பண்ண காரியம், அரண்மனையை இழந்தான், தன்னுடைய இனத்தை இழந்தான், தன்னுடைய மக்களை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்து தூரமாக ஒரு தேசத்துக்கு ஓடி போய் பயத்தில் ஓடுறான். அவன் ஓடும்போது என்ன நினச்சிருப்பான்? ஐயோ, பார்வோனுடைய கண்களில் நான் பட்டா அவ்வளோதான், நான் தீந்தேன், என்னுடைய உயிர் போயிடும். உயிருக்கு பயந்து ஓடுகிறவர்களைப் போல ரொம்ப பயப்பட்டு இந்த மோசே ஓடி போகிறார். ஓடி போய் மீதியான் தேசத்தில் தூரமாக போய் ஒரு துறவை பார்க்குறாரு, ஒரு கிணறை பார்க்குறாரு. அந்த கிணறு பக்கத்தில் போய் உட்காந்துட்டாரு. இவர் இந்த மோசே இப்படி உட்கார்ந்துருக்கும் போது என்னன்னா நினச்சிருப்பார்? ஒருவேளை அழுதுருப்பார், ஏங்கியிருப்பார். ஆண்டவரே, நான் கொலை பண்ணணும்னு நினைக்கல, இப்போ எனக்கு இப்படி ஆயிடுச்சு ஆண்டவரே. 40 வருஷம் நான் அரண்மனையில் இருக்கும்போது எப்போ நினச்சாலும் போய் இஸ்ரவேல் ஜனங்களை நான் பார்க்க முடியும். இப்போ என் ஜனத்தை நான் இழந்துட்டேன், எனக்கு இருந்த எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன், நான் தனிமையாக இருக்கிறேன் என்று சொல்லி மோசே ஏங்கி இருப்பான். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை இழந்து நான் தனிமையாக இருக்கிறேன் என்று மோசேயைப் போல நீங்கள் நினச்சா, ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு நான் உன் பட்சத்தில் நிற்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. மோசேக்கு துணை நிற்கும்படியாக பார்வோன் இல்லை, பார்வோனுடைய துணை மோசேக்கு இல்லை, எகிப்தின் இராணுவத்தின் துணை மோசேக்கு இல்லை, எகிப்தியர்களை இஸ்ரவேல் ஜனங்களுடைய துணை கூட மோசேக்கு இல்லை. ஆனால் தேவன் அவன் பட்சத்தில் நின்றார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் எதை இழந்திருந்தாலும், நீங்கள் தனிமைப்பட்டு போயிருந்தாலும், நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், பாஸ்டர், நான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு நிறைய உறவினர்கள் இருக்காங்க, ஆனாலும் என்னுடைய தனிமையை யாருமே புரிந்து கொள்ள முடியாது, நான் தனிமைப்பட்டவனாய் இருக்கிறேன், நான் ஏங்குகிற ஏக்கத்தை யாருமே புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி மோசே போல நீங்கள் ஏங்கு கொண்டிருந்தா, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் துணை நிற்பேன். ஹல்லேலூயா. மோசேக்கு அன்றைக்கு துணைக்கு வேற யாருமே இல்லை. துறவண்டையிலே தனிமையாய் ஏங்கிக் கொண்டு அழுது கொண்டிருந்த மோசேயின் பட்சமாய் தேவன் இருந்தார். சரி, இப்போ இந்த மோசே தனிமையாக தான் இருக்கிறான், ஏங்கி கொண்டிருக்கிறான், அழுது கொண்டிருக்கிறான், கஷ்டத்தில் இருக்கிறான். இப்போ என்ன நடக்குது? 16வது வசனம் சிஸ்டர். மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு, அந்த இடத்துல ஒரு ஆசாரியன் இருக்கான். அந்த ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள், 7 பிள்ளைகள் இருக்காங்க, 7 மகள்கள் இருக்காங்க. அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள். இப்ப நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்ப மீதியான் தேசத்தை உங்க மனசுல வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வனாந்தரம், இல்ல ஒரு பெரிய ஒரு புல் நிறைந்த ஒரு இடம். அந்த இடத்துல ஆடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு, ஒரு துறவு இருக்குது. இந்த துறவு பக்கத்துல மோசே தனியா உட்கார்ந்துருக்கிறாரு. 7 பெண்கள் அவங்க அப்பாவினுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்துட்டு, இந்த ஆடுகள் எல்லாம் மேய்ச்சல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி காட்டுவாங்க. அப்போ தொட்டிகளை நிரப்பி தங்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுக்கும்படியாக இந்த 7 பெண்கள் இந்த ஆடுகளை கொண்டு வர்றாங்க, தொட்டியில் தண்ணியை நிரப்புறாங்க. இப்போ என்ன நடக்குது? 17வது வசனம். அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து, இந்த மேய்ப்பர்கள் யாருன்னு தெரியாது, எத்தனை பேருன்னு தெரியாது, ஆனால் மேய்ப்பர்கள்னு போட்டிருக்கு, அப்படி தானே பன்மையில் போட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் ஒரு 10 பேராவது இருந்திருப்பாங்க. 7 பெண்கள் இருக்காங்க. இந்த 7 பெண்களை துரத்துறதுக்காக 10 மேய்ப்பர்கள் ஆண்கள் இருக்காங்க. இந்த ஆண்களிடத்துல எதிர்த்து சண்டை போட முடியுமா இந்த பெண்கள்? முடியாது. அவர்களை துரத்தினார்கள். இந்த 7 பெண்களை அந்த மற்ற மேய்ப்பர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க?
துரத்துறாங்க. இப்போ இதை மோசே என்ன பண்ணிட்டு இருக்காரு? துறவண்டையிலே என்ன பண்ணிட்டு இருக்காரு? படுத்திருக்காரா, நிற்கிறாரா, உட்கார்ந்து? அப்படிதான் வசனம் இருக்குது. துறவண்டையிலே மோசே உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு. 7 பெண்கள் வர்றாங்க. இந்த 7 பெண்களை மற்ற மேய்ப்பர்கள்லாம் துரத்துறாங்க. இதை பார்த்துட்டு மோசேனால சும்மா இருக்க முடியல. இப்போ மோசே என்ன பண்றாரு? மோசே எழுந்திருந்து முதல்ல என்ன பண்ணாரு? மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று. யாருக்கு தெரியுமா? இந்த 7 பெண்களுக்கு. பாருங்க, இந்த மோசே ஏற்கனவே தன்னுடைய இனத்தானாகிய ஒரு எபிரேயனுக்கு ஹெல்ப் பண்ண போனான். அவனுக்கு துணை நின்றான். அதனால தான் பிரச்சனை. அங்கிருந்தே ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக தான் தப்பி ஓடி வர்றான். இங்கே இன்னொரு பிரச்சனையை பார்க்குறான். ஆனால் அவனால் சும்மா இருக்க முடியல. ஆண்டவர் பாருங்க, இந்த சும்மா இருக்க முடியாத சிலரை ஆண்டவர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நான் எதையாகிலும் செய்யணும்னு மனசில் ஓடிக்கிட்டே இருப்பாருங்க. சிலர் சும்மாவே இருக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர்கிட்ட போய் பேசுவாங்க, ஜெபிப்பாங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறான்னு சொல்லுவாங்க, ஊழியத்தை செய்வாங்க. இப்படி சும்மா இருக்காம ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்கிற ஒரு மனுஷனை தேவன் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. சரி, இப்போ இவனே ஒரு கொலை பண்ணிட்டு வந்துட்டான். இப்போ இந்த 7 பெண்களுக்காக எழுந்து நின்று அவர்களுக்கு துணை நின்று ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். இப்போ இந்த மற்ற மேய்ப்பர்களை துரத்தி என்ன பண்றாரு? அவனுடைய ஆடுகளுக்கெல்லாம் தண்ணி காட்டுறாரு. இந்த 7 பெண்களுடைய ஆடுகளுக்கு. இப்போ மோசே ஒரே ஒரு ஆள் தான். இவனுக்கு சப்போர்ட்டுக்கு வேற யாருமே இல்லை. இந்த 7 பெண்கள் தான் இருக்காங்க. பெண்கள்லாம் இந்த மற்ற மேய்ப்பர்களுக்கு பக்கத்தில் இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. நான் நினைக்கிறேன் இந்த பகுதியை நான் படிக்கும்போது யோசிச்சு பார்த்துருப்பேன். ஒரு 10 பேர் இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 மேய்ப்பர்கள். மோசே வந்து இவங்களை துரத்தும் போது, டேய் நீ யாருடா எங்களை வந்து துறக்குது? இது எங்கள் ஊர், இது எங்கள் ஊரில் வந்து எங்களையே துரத்துறியா அப்படின்னு சொல்லி அடிக்க வந்திருப்பாங்க. அப்போ அதில் ஒருத்தன் சொல்லியிருப்பான், டே அவன் மேலே கையை வைக்காத, ஏற்கனவே எகிப்தில் ஒருத்தனை கொன்னுட்டு தான் வந்திருக்கான். ஏன்னா அந்த நாட்களில் டிவி கிடையாது, நியூஸ் பேப்பர் கிடையாது, ஃபோன் கிடையாது. ஆனால் இன்னொரு இடத்துல என்ன நடக்குதோ அது இந்த மூலையில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஒருவேளை தெரிஞ்சுதோ என்னமோ. அப்போ இந்த பாருங்க, இவனுக்கு ஒரே ஒரு ஆள் தான். நமக்கு 10 பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்கங்கிறதுனால இல்லை, ஒரு அநீதி நடக்குது என்பதனால அதை பார்த்து இவனால் சும்மா இருக்க முடியல. எழுந்து போய் அந்த 7 பெண்களுக்கு உதவி செய்கிறான். அந்த மேய்ப்பர்களை துரத்தி விடுறான். இப்போ என்ன நடக்குது? இந்த 7 பெண்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ அவங்க அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த பெண்கள் தண்ணீர் கொண்டு வரும்போது, இந்த ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுக்கும்போது இந்த மேய்ப்பர்கள்லாம் விரட்டியிருப்பாங்க. ஸோ இந்த 7 பெண்களும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மேய்ப்பர்கள் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி, அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் இருட்டானவுடனே இந்த ஆடுகளுக்கு தண்ணி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இவங்க வீட்டுக்கு இந்த 7 பெண்கள் வரும்போது மோசேக்கு தெரியும் இவங்க இருட்டாகும் போது தான் வருவாங்கன்னு. ஆனால் ஒரு நாள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. இந்த மோசேக்கு ஒரே ஆச்சரியம், என்ன நடக்குது, ஏன் சீக்கிரமாகவே வந்துட்டீங்க? இப்போ இந்த மோசேயினுடைய அப்பாக்கு அவங்க சொல்றாங்க, 19வது வசனம் சிஸ்டர். அதற்கு அவர்கள், எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பரில் கைகளுக்கு எங்களை தப்புவித்து, எங்களுக்கு மேய்ப்பர்கள் துரத்தினார்கள், அந்த மேய்ப்பருடைய கைகளுக்கு எங்களை தப்புவிக்கும்படியாக எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து, ஒருத்தர் வந்து எங்களுக்கு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்தாரு, ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான் என்றார்கள். எங்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினா, அதனால தான் நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம். உடனே அவங்க அப்பா சொல்றாரு, யார் அது, போய் கூட்டிட்டு வாங்க. ஓடி போறாங்க, போய் மோசேயை கூப்பிடுறாங்க. மோசே இப்போ அவருடைய வீட்டுக்கு வந்துடுறாரு. 21வது வசனம் சிஸ்டர். மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கி இருக்க சம்மதித்தான். மோசே அவங்க வீட்டிலே இருந்துக்கிறான். ஏன்னா மோசேக்கு வீடு இருக்குதா? இல்லை, இவனே தனியாக வந்தான். இவனுக்குன்னு வீடு இல்லை, குடும்பம் இல்லை, யாருமே இல்லை. இப்போ இவனை எங்கள் வீட்டில் தங்கிக்கிறியான்னு கேட்டால் வேண்டாம் நான் சொல்லுவான், ஓகே ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பான். சரி, இப்போ அந்த வீட்டில் தங்குவதற்கு சம்மதிச்சிட்டான். அவன் சிப்போரால் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான். தங்கிறதுக்கு இடம் மட்டும் இல்லை, நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு மோசேக்கு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஒரு மகளை திருமணமும் செஞ்சு வச்சிட்றாரு. இப்போ மோசே அங்கேருந்து தனியாக ஓடி வந்தார், பயந்து ஓடி வந்தார், தன்னுடைய இனத்தை பிரிந்து வந்தார். ஆனால் கர்த்தர் இங்கே ஒரு ஆதரவை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா.
நம்முடைய தேவன் நம்மை ஆதரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. சில நேரங்களில் கஷ்டமான சூழ்நிலைகள் நமக்கு வரும்போது தேவன் நமக்கு ஆதரவாய் நிற்கிறவர். ஹல்லேலூயா. இப்போ மோசேக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்த வசனம் 22. அவன் ஒரு குமாரனை பெற்றான். இப்போ மோசேக்கு ஒரு பையன் பிறக்கிறான். நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாய் இருக்கிறேன் என்று சொல்லி, மோசே சொல்றார், நான் அந்நிய தேசத்திலே பரதேசியாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். அவனுக்கு கெர்ஷோம் என்று பெயரிட்டான். கெர்ஷோம் இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு சிஸ்டர்? ஃபாரினர், ஸ்ட்ரேஞ்சர் இன் a foreign. இவனே ஒரு அந்நிய, இவனே ஒரு ஃபாரினர். நான் வந்து அந்நியனா இருக்கிறேன், நான் ஃபாரினரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு கெர்ஷோம் என்று பெயரிடுகிறான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், பெயருக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப பொருத்தம் இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த முதல் மகனுடைய பெயர் என்ன? கெர்ஷோம். ஃபாரினர், ஸ்ட்ரேஞ்சர், அந்நியன் என்று அர்த்தம். முதல் மகனுக்கு பெயர் வச்சிட்டான். ரெண்டாவது ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகனோட பேர் நமக்கு சரியா தெரியல. 4வது அதிகாரம், யாத்ராகமம் 4வது அதிகாரம் 20வது வசனத்துல, அப்பொழுது மோசே தன் மனைவியும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினாள். இப்ப மோசே தன்னுடைய மனைவியையும் தன், எப்படி இருக்கு சிஸ்டர் அது, சன்ஸ், தன்னுடைய பிள்ளைகளையும், ஆனா இங்க பிள்ளைங்க பேர் போட்டிருக்கா. ஒரு பேர் தெரியும் நமக்கு, யாரு? கெர்ஷோம். இன்னொரு பேர் நமக்கு தெரியாது. பெயர் விடப்பட்டவன், பெயர் தெரியாதவன். 2 பிள்ளைகள்னு போட்டிருக்குது. இது மோசே தான் இதெல்லாம் எழுதுறாரு. ரொம்ப இன்டென்ஷனலாக தெரிஞ்சே தான் எழுதுறாரு. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு பெரிய கிராண்ட் என்ட்ரியை மோசே கொடுக்க போகிறார் 18வது அதிகாரத்தில். இப்போ மோசே தேவனை சந்தித்துட்டாரு. தேவன் சொல்கிறாரு, நீ பார்வோனிடத்துக்கு போய் நீ பேசு, நான் உன்னை அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் சொன்னபடியே இவன் மோசே வந்து தன்னுடைய மனைவி, தன்னுடைய 2 மகன்கள், ஒரு மகன் பேர் தெரியும், மூத்த மகனுடைய பேர் கெர்ஷோம். 2வது மகன், இளைய மகனுடைய பெயர் நமக்கு தெரியாது. இந்த பெயர் சொல்லப்படாத, பெயர் விடப்பட்ட இந்த மகனையும் முதல் மகனாகிய, மூத்த மகனாகிய கெர்ஷோமையும் கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு இப்போ எகிப்துக்கு திரும்பி போறார். இந்த எகிப்துக்கு போன இந்த பார்வோனோடு கூட தேவன் கூட இருந்தார். சரி, இப்போ 18வது அதிகாரத்துக்கு அப்படியே நம்ம வந்துடும். 18வது அதிகாரம், இந்த 18வது அதிகாரத்தில் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் நடக்குது. ஒரு ஃபேமிலி ரீயூனியன். நம்மளாம் அப்படி தானே, கிறிஸ்மஸ் டைம், நியூ இயர் டைம், லீவ் டைம் நம்ம ஃபேமிலியில் உள்ள சொந்தக்காரங்களெல்லாம் போய் பார்ப்போம். அப்படி தான் கெட் டுகெதர் நம்ம வைப்போம். அதே போல் இது ஒரு ஃபேமிலி ரீயூனியன். என்னன்னா, மோசே, நம்ம 4வது அதிகாரத்தில் பார்த்தோம், மோசே தன்னுடைய மனைவியையும் 2 மகன்களையும் கழுதையின் மேலே ஏற்றி எகிப்துக்கு போயாச்சு. இப்போ எகிப்தில் போயிட்டு மோசே இருக்கிறாரு. மோசே பார்வோனோட பேசுகிறார். நமக்கு அந்த விஷயம்லாம் தெரியும். நிறைய கஷ்டம் அங்கே எதிர்கொள்கிறாரு. பார்வோன் விடலை வெளியே. அதுக்கப்புறம் நிறைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறாரு. பார்வோனுடைய கையிலிருந்து, எகிப்தினுடைய அந்த பிடியிலிருந்து வெளியே ஆண்டவர் கொண்டு வராரு. வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் செங்கடல் இருக்குது. இப்போ பின்னாடி பார்வோன் வந்து சரி நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. முன்னாடி செங்கடல் இருக்குது. பின்னாடி பார்வோனுடைய சேனை துரத்திட்டு வருது. பார்வோன் வந்து அடிக்கடி திடீர்னு மாறிடுவார். சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி திடீர் இல்லை வேண்டாம் நீங்கள் மட்டும் போங்க, பெண்களெல்லாம் இருக்கட்டும், பிள்ளைகளெல்லாம் இருக்கட்டும்னு சொல்லுவார். சரி நீங்களும் பெண்களும் போங்க, பிள்ளைகள் வேண்டாம் பாரு. சரி நீங்கள் போங்க, எல்லாரும் போங்க, நாடு மாடுகள்லாம் வேண்டாம் அப்படிம்பார். இப்படி திடீர்னு மனசு மாறுறவர். கடைசியாக மனசு மாறி சரி நீங்கள் எல்லோரும் போங்கன்னு விட்டுட்டாரு. கடைசியாக போனதுக்கப்புறம் எல்லாரும் போயிட்டாங்க. எகிப்து பார்த்தா காலி ஆயிடுச்சு. என்னடா இது, நமக்கு யார் வேலை செய்வா? போடா போய் பிடிங்க. எகிப்தின் சேனைக்கு வந்து ஆர்டர் போட்டார், போய் பிடிச்சி எல்லாத்தையும் தூக்கிட்டு திருப்பி வாங்க. அவ்வளோ கஷ்டப்படுத்தினாரு. மோசேயின் மூலமாக நிறைய அற்புதங்களை பார்த்தார் பார்வோன். ஆனாலும் அவரால் முடியல. திருப்பி இவங்களை கொண்டு வந்துடணும். இப்போ பார்வோனின் சேனை பின்னாடி வருது, முன்னாடி செங்கல் இருக்கிறது, செங்கடல் இருக்குது. இப்போ தப்பிப்பதற்கு வழி இல்லை. ஆண்டவர் ஒரு வழியை உண்டாக்கினார். நான் அடிக்கடி சொல்லுவேன், முதல் இன்டர்நேஷ்னல் ஹைவே போட்டதே ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. பார்வோனுக்கு அந்த கடலுக்குள்ள ஒரு வழி இருக்குதுன்னு தெரியவே தெரியாது.
மோசேக்கு தெரியாது கடலுக்குள்ள ஒரு பாதை இருக்குதுன்னு. பார்வோனுக்கு எட்டாதவைகளை, மோசே அறிந்திராத பாதையை தேவன் கடலின் வழியாக உண்டாக்கி, அந்த கடல் வழியாக ஒரு அற்புதமான ஒரு வழியை, அது எப்படி இருக்குன்னா, இப்படி நடந்து போகிற நம்ம ஃப்ளோர் இருக்குதுல்ல, இந்த ஃப்ளோரில் ரோட்டில் நடந்து போன மாதிரி அவங்க நடந்து போனாங்களாம். அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு கடல் இருக்குது, இந்த கடல் அப்படியே தண்ணீரை வற்ற செஞ்சுட்டா, சில ரிசர்ச் பண்ணுறவங்க ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க, கடலுக்கு அடியில் மலைகள் குன்றுகள் எல்லாம் இருக்குமா. அப்போ ஆண்டவர் தண்ணியை மட்டும் வற்ற பண்ணிட்டாருன்னா இவங்க எப்படி போகணும்னா, எங்கெங்கே மலை மேடு பள்ளம் இருக்குதோ அங்கெல்லாம் போய் இறங்கி ஏறி இவங்க ரொம்ப டயர்டாயிருவாங்க. ஆண்டவர் தண்ணியிலேயே ஒரு ரோடு போட்டு அழகாக இவங்களை நடக்க செய்து அந்த செங்கடலை கிராஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்வோனிடத்துலேருந்து வெளியே செங்கடலில் ஒரு அழகான ஒரு அற்புதமான பாதை வழியாக தப்பிச்சு எகிப்தியர்களிலிருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த 18வது அதிகாரம். இப்போ பார்வோனுடைய கைக்கு தப்புவித்தார் ஆண்டவர், செங்கடலில் ஒரு அற்புதமான வழியை உண்டு பண்ணார். இப்போ மோசே தன்னுடைய மனைவி பிள்ளைகளை, உங்கள் மாமா இருக்கா, உங்கள் அப்பா இருக்காங்க, நீ போய் பாரு, நான் உன்னை பின்னாடி பார்க்குறேன். முதல்ல மனைவி பிள்ளைகள் தன்னுடைய மாமனாரை பார்க்குறதுக்கு போகிறாங்க. இப்போ மோசேயும் போய் தன்னுடைய மாமனார் கூட பார்த்து அவரோடு கூட பேசுவதற்கு போகிறாரு. 1வது வசனத்திலிருந்தே வாசிச்சிடலாம். 18வது அதிகாரம். தேவன் மோசேக்கு தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும், கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும், மீதியானில் ஆசாரியன் இருந்த மோசேயின் மாமனாகிய எத்திரோ கேள்விப்பட்ட போது. 8வது வசனம் வாசிங்க சிஸ்டர். பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும், வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும், கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான். இப்போ இது ஒரு மருமக மாமனார் ஒரு கான்வர்சேஷன். இப்போ மோசே என்ன பண்ணாரு, எகிப்தியருக்கு செய்த எல்லாவற்றையும், வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும், கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான். அவனுடைய மாமனாருக்கு, ஃபாதர் இன்லாக்கு சொல்கிறாரு, எப்படியெல்லாம் ஆண்டவர் எங்களை நடத்தினார், எங்களை தப்பு வச்சார், பார்வோனுடைய பட்டயத்துக்கு எங்களை எப்படி காப்பாற்றினார், இப்படியெல்லாம் விவரித்து மாமனாருக்கு சொல்கிறாரு. சரி, இப்போ நம்ம 2வது பையனுடைய பேருக்கு நம்ம போவோம். 3வது வசனம் 4வது வசனம் வாசிங்க சிஸ்டர். அவளுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். 2 குமாரரை கூட்டிட்டு போறாங்க. நான் அந்நிய தேசத்திலே பரதேசியானேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான். இது நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். முதல் மகனுக்கு கெர்ஷோம் என்று பெயரிட்டான். இப்ப பாருங்க 2வது பெயரு, என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டான். 2வது பையனுடைய பேர் என்ன? எலியேசர். முதல் பையனுடைய பேரு கெர்ஷோம், 2வது பையனுடைய பேரு எலியேசர். இந்த முதல் மகனுக்கும் 2வது மகனுக்கும் உள்ள பெயர் இருக்குதுல்ல, இந்த கேப்பில் ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்குது. இந்த 4வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, இந்த 4வது வசனத்தில் இந்த வசனம், அந்த ஒரு வசனம் என் மனசில் உறுத்துச்சு. இந்த ஒரு வசனத்தை வச்சு நான் ஒரு பாட்டே எழுதியிருக்கேன். நான் அதை உங்களுக்கு அப்புறமேல் கற்றுக் கொடுக்க போகிறேன். இந்த வசனத்தை நான் படிக்கும் போது நான் எப்படி படித்தேன் தெரியுமா? என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார் என்று மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. முதல் மகனுக்கு கெர்ஷோம் அப்படின்னு பெயர் வைக்கிறான். இந்த கெர்ஷோம் என்ற பெயரில் தேவனை குறித்ததான ஒரு நினைவே சிந்தையே இல்லை. தேவன் அப்படிங்கிறதுக்கான எபிரேய வார்த்தை ஏல். இப்போ ஏல் அப்படின்னு முடிகிற வார்த்தைகள்லாம் தேவன். இப்போ பெத்தேல்ங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை. பெத்தேல்னா என்னன்னா, பெத்னா வீடு, ஏல்னா தேவன். பெத் ஏல் அப்படின்னா தேவனுடைய வீடு. இந்த ஏல்னு முடிகிறதெல்லாம் தேவன் அப்படிங்கிற பேரை இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பெயர்களில் இந்த ஏலில் சேர்த்துக்குவாங்க. இப்போ இந்த கெர்ஷோமில் ஏல் இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மோசே தன்னுடைய முதல் மகனுக்கு பெயர் வைக்கும்போது தேவனை பற்றியான ஒரு சிந்தையே அவனுக்கு இல்லை. அவனே தப்பிச்சு ஓடி வந்தான், ரொம்ப கவலையோடு வந்தான், பயந்து வந்தான். இங்கே திருமணமாகி முதல் மகன் பிறக்கும்போது
நானே ஒரு ஃபாரினர், என் பையன் ஒரு அந்நியனாக இருக்கிறான் சொல்லி தன்னுடைய மகனுக்கு கெர்ஷோம்னு பேர் வைக்கிறான். The focus is on him. தன்னை பார்த்து, தன்னுடைய சூழ்நிலையை பார்த்து ஒரு பெயரை வைக்கிறான், கெர்ஷோம். நான் அந்நியனாக இருக்கிறேன், ஐ எம் a stranger, ஐ எம் a foreigner. இதெல்லாம் பாருங்க, தன்னை குறித்தே இருக்குது. தன்னுடைய சூழ்நிலை குறித்து வைக்கப்பட்ட பெயர் தான் கெர்ஷோம். ஆனால் ரெண்டாவது ஒரு மகனுக்கு பேர் வைக்கிறான். இப்போ தன்னுடைய சூழ்நிலையை பார்க்கலவன். மீதியான் தேசத்தில் தான் இருக்கிறானா? ஆமாம், மீதியான் தேசத்தில் தான் இருக்கான். இவனுக்குன்னு பெரிய சேனை ஏதாவது வந்துச்சா? ஆர்மி ஏதாவது ஹெல்ப்புக்கு வந்துச்சா? இல்லை. ஆனால் இவன் பேர் வைக்கிறான் எலியேசர். இந்த எலியேசனுடைய பெயருடைய அர்த்தத்தை சொல்கிறேன். ஏல்னா தேவன், ஏலி அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது ஏலி ஏலி அப்படின்னா என் தேவனே. ஏல்னா தேவன், ஏலினா என் தேவன். ஏசர் அப்படின்னா ஹெல்ப்பர்னு அர்த்தம். ஏசர்னா என்ன? ஹெல்ப்பர், உதவி செய்கிறவர், சகாயர். பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு ஷிஃப்ட். அந்நிய தேசத்தில் நான் அந்நியனாக இருக்கிறேன், எனக்கு உதவி இல்லை, ஐ எம் ஹெல்ப்லெஸ், நான் உதவியற்றவனாக இருக்கிறேன், நான் அந்நியனாக இருக்கிறேன் என்று தன்னை குறித்து, தன்னுடைய சூழ்நிலை குறித்து, சூழ்நிலையை பார்த்து பெயர் வைத்த மோசே ரெண்டாவது மகன் பிறக்கும்போது அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை. நான் அந்நியன்தான், நான் கைவிடப்பட்டவனாக இருக்கலாம், துரத்தப்பட்டவனாக இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, என்னுடைய தேவன் எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. தன்னுடைய நம்பிக்கையை, தன்னுடைய விசுவாசத்தை மோசே நம்பி தன்னுடைய தேவன் மேல் உள்ள விசுவாசத்தின் வெளிப்பாடாக தன்னுடைய ரெண்டாவது மகனுக்கு எலியேசர் என்று சொல்லி பெயர் வைக்கிறான். இந்த எலியேசர்னு பெயர் வைக்கும்போது, பெயர் வச்சதுக்கப்புறம் திடீர்னு ஒரே நாளில் எல்லாம் மாறிச்சா? இல்லை. எலியேசர்னு பெயர் வைக்கிறான், எலியேசன் தன்னுடைய பேரை கூப்பிட்றான். இப்போ கொஞ்சம் மேய்ப்பர்கள் இவனை துரத்துனாங்களே, இந்த 7 பெண்களை துரத்துனாங்களே. இப்போ அந்த நாட்களில் இந்த பெயர்களை வச்சு இதெல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க, அவங்களுடைய சூழ்நிலை வச்சு ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ இதை யாக்கோபுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நான் இதை படிக்கும்போது யோசித்தேன், மோசே தன்னுடைய முதல் மகனை கெர்ஷோம் அப்படின்னு கூப்பிடும்போது ஃபாரினர், அதுக்கும் எல்லாம் பரியாசம், இவன் தான் பாரு ஃபாரினர் தான் பாரு, அந்த ஊர்லேருந்து வந்தான், தனியாக இருக்கிறான் பாரு அப்படின்னு. எலியேசர் அப்படின்னு கூப்பிடும்போது அதுக்கும் இகழ்ந்து பேசியிருப்பாங்க, பரியாசம் பண்ணியிருப்பாங்க. எலியேசரா, ஹெல்ப்பா, உனக்கு எங்கே உதவியாக இருப்போம், நாங்களும் பார்க்க தானே போகிறோம், உனக்கு எங்கேருந்து உதவி எப்படி வருதுன்னு பார்ப்போம். எகிப்திலிருந்து நீயே தப்பிச்சு உயிர் பிழைக்கிறக்காக இங்கே வந்த, உனக்கு என்ன உதவி கிடைக்குதுன்னு நாங்கள் பார்க்க தான் போகிறோன்னு ஒருவேளை அந்த மேய்ப்பர்களெல்லாம் பரியாசம் பண்ணியிருக்கலாம், யோசிச்சிருக்கலாம், ஏளனமாக பார்த்துருக்கலாம். ஆனால் இவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகனுடைய ரெண்டாவது மகனுடைய பேரை இவன் கூப்பிடும்போது எலியேசர் எலியேசர் என்று சொல்லும்போது என் தேவன் உதவி செய்வார். இதில் இந்த பஞ்சே என்ன எதில் இருக்குதுன்னா மை காட். இது இதனுடைய அர்த்தம் காட் இஸ் மை ஹெல்ப்பர் இல்லை, மை காட் இஸ் ஹெல்ப்பர். ஸோ இது என்ன, என் தேவன், நான் விசுவாசிக்கிற என் தேவன், ஆபிரகாமின் தேவன், நான் விசுவாசிக்கிற ஈசாக்கின் தேவன், நான் நம்புகிற யாக்கோபின் தேவன், என் தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி தன்னுடைய மகனை கூப்பிடும் போதெல்லாம் எலியேசர் எலியேசர்னு கூப்பிடும் போதெல்லாம் தன்னுடைய மகனை கூப்பிடும்போது இவனுக்கு நம்பிக்கை, ஆண்டவரே எனக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு ஒரு உதவி வராத ஆண்டவரே, உங்கள் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன், உங்கள் மேலே நான் விசுவாசம் வைக்கிறேன், எனக்கு ஒரு உதவி வரட்டும் ஆண்டவரே, எனக்கு ஒரு உதவி வரட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி பல வருஷங்களாக நம்பிக்கையோடு தன்னுடைய மகனுடைய பெயரை கூப்பிட்டுருப்பான். பல வருஷம் நம்பிக்கை. தேவனை ஒரு நாளும் விட்டு விடலை. துரத்தப்பட்டவனாக இருந்தான், தள்ளப்பட்டவனாக இருந்தான், தேடப்பட்டவனாக இருந்தான், கொலை செய்யும்படி வகை தேடப்பட்டவனாக இருந்தான் இந்த மோசே. ஆனால் ஒரு நாளும் தேவனை விட்டுவிடவே இல்லை. ஹல்லேலூயா. அதற்கு ஒரு அடையாளம் தன்னுடைய மகனுக்கு வைத்த பெயர். இந்த எலியேசருக்கு ஸ்டோரியை நீங்கள் பார்க்க முடியாது, இந்த ரெண்டாவது மகனுடைய ஸ்டோரி. பட் ஹிஸ் நேம் ஸ்பீக்ஸ் இட் ஆல். அவனுடைய பெயர் அவனுடைய வாழ்க்கையின் அடையாளமாய் மாறினது. உங்களையும் என்னையும் தேவன் நமக்கு வைக்கிற பேரை வச்சு நம்முடைய கதையை எழுதுகிறவர் அல்ல. உங்களுடைய என்னுடைய நம்பிக்கையை பார்த்து தேவன் நம்முடைய கதையை நிர்ணயிக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ நான் பறந்துட்டேன், பிறந்தனால தேவன் என்னை அழைக்கிறாரு அப்படின்னு இல்லை. தேவன் அழைத்தனால தான் தேவன் நம்மை பிறக்கவே செய்தார். ஹல்லேலூயா.
தேவனுடைய அழைப்பின் நிமித்தம், தேவனுடைய திட்டத்தின் நிமித்தம் நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏதோ பிறந்தனால எனக்கு ஒரு திட்டம் ஆண்டவர் கொடுப்பாரு, இல்லை. தேவன் உங்களுக்கும் எனக்கும் நாம் நம்முடைய தாயின் வயிற்றில் உண்டாவதற்கு முன்பாகவே, அதுக்கு முன்னாடி இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே அவருக்கு தெரியும். பிரதர் முரளி அங்கே இருக்கிறாரு. முரளி தானே பிரதர்? ஓகே. பிரதர் முரளின்னு ஒருத்தர் இந்த ஆண்டில் இந்த வருஷத்தில் பிறப்பாருன்னு இயேசுவுக்கு முதல்லையே தெரியும், தேவனுக்கு முதல்லையே தெரியும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வந்துடுவோம். ஏன்னா முதல்ல மோசே கஷ்டத்தை பார்த்தான், சூழ்நிலையை பார்த்தான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிட்டான்னா, சூழ்நிலையை பார்க்காம தேவனை பார்க்க ஆரம்பித்தான். தெர் இஸ் அ ஷிஃப்ட் இன் ஹிஸ் ஃபோக்கஸ். அவனுடைய ஃபோக்கஸில் ஒரு பெரிய ஷிஃப்ட் உண்டாகுது. இந்த காலவேளையில் நான் சொல்கிறேன், உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து உங்கள் ஃபோக்கஸை தேவன் பக்கம் நீங்கள் திருப்ப, உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் தேவன் பக்கம் திருப்ப உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. ஹல்லேலூயா. இந்த ஒரு சின்ன கற்பனை, அந்த கற்பனையை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இந்த எலியேசருக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்திருக்கும். என்னப்பா, ஏன்பா எனக்கு எலியேசர்னு பேர் வச்சிங்க? விடுறா, அதெல்லாம் ஒரு பெரிய காரியம். இதை இன்னொரு நாள் சொல்கிறேன். இல்லைப்பா, எனக்கு நீங்கள் சொல்லணும்ப்பா. இந்த மோசே சொல்கிறான்ல, என் பிதாவின் தேவன். இந்த என் பிதாவின் தேவன் அப்படிங்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தங்களை பிதா அப்படின்னு சொல்கிறவங்க ஆபிரகாமை எங்கள் தகப்பன்னு சொல்லுவாங்க. இப்போ இவனுக்கு ஒரு நம்பிக்கை மோசேக்கு. அதனால தான் இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் இது அவன் எழுதுனது. என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று. அப்போ இவன் இதை எழுதும் போது ஆபிரகாமை நினச்சிருப்பான். இவன் தன்னுடைய மகனுக்கு பேர் வைக்கும் போது ஆபிரகாமை நினச்சிருப்பான். இந்த ஆபிரகாமுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அந்த வேலைக்காரனுக்கு பெயர் என்ன தெரியுமா? எலியேசர். இந்த ஆபிரகாமுக்கு கடைசி நாட்களில் அவன் மரிப்பதற்கு முன்பாக தன்னுடைய மகனுக்கு ஒரு பெண்ணை பார்க்கணும், எப்படியாவது திருமணம் செய்து வைக்கணும்னு சொல்லி நினச்சி தன்னுடைய வேலைக்காரனாக்கிய எலியேசரை கூப்பிட்டு ஆபிரகாம் சொல்கிறாரு, எலியேசர் இங்கே வா, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, என் மகனுக்கு நான் திருமணம் செஞ்சு வைக்கணும், ஒரு பெண்ணை நீ பார்க்கணும். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு ஏது பண்ணுவியோ தெரியாது, நீ போய் ஒரு பொண்ணை பிடிச்சி நீ அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்தணும், நீ கண்டிப்பாக அதை செய்யணும். இப்போ இந்த வார்த்தையை எலியேசர் அப்படியே மனசில் வச்சுக்கிறாரு. இந்த வார்த்தையை வச்சுட்டே கொண்டு போகிறாரு. அங்கே போய் ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, எனக்கு என்னுடைய பிதாவின் தேவன் நீர், ஆண்டவரே நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நீங்கள் காட்டணும் எனக்கு. அவன் ஜெபிச்சு முழிக்கிறதுக்குள்ளே அப்படி ஒரு பெண்ணை ஆண்டவர் காட்டிட்டாரு. போய் அந்த வீட்டில் அந்த பெண்ணை பார்க்குறாரு. அந்த வீட்டில் உள்ள எல்லார் இடத்துலையும் பேசுகிறாரு. போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டார். கூட்டிகிட்டு வந்து ஆபிரகாமன் முன்னாடி, ஈசாக்கு முன்னாடி இந்த பெண்ணை நிறுத்துறாரு. இதை பண்ணினது யார் அப்படின்னா எலியேசர். பாருங்க, இந்த எலியேசர், இந்த மோசேக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். எலியேசர் ஆபிரகாமனுடைய ஒரு வேலைக்காரன், உதவி செய்கிறவன், ஆபிரகாமுக்காக ஈசாக்குக்காக வேலை செய்து தான் நினைத்ததை, தன்னுடைய எஜமானன் ஆபிரகாம் நினைத்ததை எலியேசர் ரியாலிட்டியாக கொண்டு வருவான். எலியேசர் ஆபிரகாம் சொன்ன வார்த்தைகளை கிரியைகளாக மாற்றுவான் என்றால் ஏன் நம்பிக்கை, எனக்கு உதவி செய்கிறவராகிய தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய நம்பிக்கை ஒரு நாள் கிரியைகளாக மாறும். அவன் விசுவாசினாய், நான் நம்புகிற தேவன், நான் விசுவாசிக்கிற தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி உதவியற்ற நிலையில் அவரை தேவனை பார்த்து விசுவாசித்தான். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்துன்னு போகிற சின்ன கோரஸை நாம் பாடி நம்ம முடிக்க போகிறோம். பாருங்கள், there is a great shift. மோசேயினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஷிஃப்ட். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஷிஃப்ட் வருவதற்கு காரணம் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே வைக்கிற, தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அவனுடைய நம்பிக்கையை பார்த்தார். நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே, உதவியற்ற சூழ்நிலையிலே மோசே தேவனை பார்த்தான், தேவனை நம்பினான். தேவன் மோசேயை பார்த்து அவனுக்கு மனம் இறங்கி, ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில், நீ தேவன், என் தேவன் உதவி செய்கிறவன் பேர் வச்ச உன் மகனுக்கு, உனக்கு உதவி செய்கிறது மட்டுமல்ல, உனக்கு நான் உதவியாக இருக்கிறது மட்டுமல்ல,
உன்னை நான் உயர்த்தி அநேகருக்கு உதவியாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. அவனுக்கு ஏதோ ஒரு உதவி மட்டுமல்ல, உதவி செய்கிறவராய் மட்டுமல்ல, அவன் பல லட்ச ஜனங்களுக்கு உதவி செய்கிறவனாய் தேவன் அவனை மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில நான் அதை விசுவாசிக்கிறேன். அநேகர் நீங்க மோசேயை போல ஒருவேளை, ஆண்டவரே நான் நிறைய விஷயத்தை இழந்திருக்கேன், ஆண்டவரே நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். மோசே நல்லது தான் பண்ணான், அவனுடைய ஜனத்துக்கு போய் ஹெல்ப் பண்ணான், தெரியாம ஒரு தப்பு நடந்துருச்சு. இங்கேயும் போய் மீதியான் தேசத்துலயும் அவன் நின்னான். ஆண்டவரே நான் எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ அங்கெல்லாம் நின்னல, ஆண்டவரே எனக்கு ஏன் ஆண்டவரே இப்படின்னு ஒருவேளை ஏங்கி இருப்பான். ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஆண்டவரே உமக்காக நான் ஓடுறேன், உண்மையை நம்பி இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆனா எனக்கு ஒன்றும் மாற மாட்டேங்குதே அப்படின்னா, நீங்க ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சுட்டே இருங்க. தேவன் ஒரு நாள் உங்களுடைய சூழ்நிலை மாற்றுவார். மோசேயினுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு சூழ்நிலை மாறினது, ஒரு பெரிய ஷிஃப்ட் வந்துச்சு. அது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில காத்து கொண்டிருந்தான், நம்பிக்கொண்டே இருந்தான். அவனுடைய நாட்கள் ஒரு நாளும் வீணாய் போகவே இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற நாட்கள் ஒரு நாளும் வீணாய் போகவே போகாது. ஹல்லேலூயா. தேவன் மேல் வைக்கிற விசுவாசம், தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீணா போகாது. தேவன் உங்கள் நம்பிக்கையை பார்த்து செயல்படுகிறவர். உங்க பேரை பார்த்து அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவர் அல்ல, உங்களுடைய நம்பிக்கையை பார்த்து. பர்திமேயு என்கிற ஒரு மனுஷன் குருடா இருக்கிறான். எரிகோ வழியில இயேசு கிறிஸ்து போகிறார் என்று கேள்விப்பட்டு, இவனுக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாது, இவனுக்கே கண் பார்க்க முடியாது. ஆனா இவனுக்கு ஒரு நம்பிக்கை, இயேசு என்னை பார்த்துருவாரு, நான் இயேசுவை பார்க்க முடியாது, அவர் என்ன பார்க்க முடியும். இந்த இயேசுவை என்ன பார்க்க வைக்கணும்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் இயேசுவை சத்தம் போட்டு நான் கூப்பிட போறேன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி பர்திமேயு கூப்பிடுகிறான். எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க, இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கிறவர் நிறைய பேருக்கு தெரியும் அங்க இருக்கிறவங்க. ஒருத்தருக்கு கூட இந்த குருடனை இயேசு விட்ட கூட்டிட்டு போகணும் ஒருத்தருக்கு கூட இல்லை பாருங்க, நினைவு யாருக்குமே இல்லை. அப்படிதான் பீப்புள் ஆர் செல்ஃபிஷ். மக்கள் ஜனங்கள் எல்லாம் அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்கவுங்க நினைச்சிருப்பாங்க, எனக்கு இயேசு இதை அற்புதம் செய்யணும், எனக்கு ஏதாவது செஞ்சிடணும். அவனோட ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற ஒருத்தனை யாருமே நினைக்கல. நினைக்காத மட்டும் இல்லை, இவனை அதட்டினார்கள். அப்படிதானே, இவனை பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள். ஆனா இவனுக்கு நம்பிக்கை, இவர் தான் மேசியா, இவர்னால என்னுடைய கண் பார்வை தர முடியும். யாருமே இவனுக்காக நிக்கல, ஆனா இயேசு இவனுக்காக நின்று அவனை கூப்பிடுங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டான். நான் பார்வை அடைய வேண்டும். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பாருங்க, யாருமே இவனுடைய விசுவாசத்தை, இவனுடைய நம்பிக்கையை பார்க்கல. இவன் ஒரு குருடனா இருந்தான்னு எல்லாரும் பார்த்தாங்க. இவனுடைய சால்வையை, இவனுடைய ட்ரெஸ்ஸை பார்த்துருப்பாங்க. இவன் கையில் வச்சிருந்த ஒருவேளை தட்டு வச்சு பிச்சை எடுத்துக்கொண்டு தானே இவனை தட்டை பார்த்துருப்பாங்க. ஆனால் யாருமே இவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை பார்க்கல. இயேசு ஒருவர் மட்டும் இவனை பார்த்தாரு, சொன்னாரு, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஆண்டவர் தானே சொன்னார், அப்படி தானே சொன்னார், மகளே உன்னுடைய விசுவாசம் உன்னை. பாருங்க, அந்த மகளுக்குள்ள இருந்த விசுவாசத்தை வேற யாருமே பார்க்கல. எல்லாரும் இவளை ஒரு சிக் பர்சனாக பார்த்துருப்பாங்க, ஒரு வியாதியஸ்தராய் பார்த்துருப்பாங்க. ஆனால் இயேசு மட்டும் நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை பார்க்கிறவர். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் இயேசுவின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ கஷ்டத்தில் போனாலும், என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், என் இயேசு எனக்கு உதவி செய்வார். இயேசு என்கிற பெயரினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ரட்சகர், காப்பாற்றுகிறவர், மீட்கிறவர். ஹல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலையில எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் என் இயேசு உங்களுக்கு கை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் கை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். இது ஒரு சின்ன அடையாளம். இதை நான் அந்த கிஃப்ட் எதுக்கு கொடுத்தேன்னா, இயேசு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாருங்கிற நம்பிக்கை அவருக்கு எப்பயுமே வரும். இதை நீங்கள் பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு, நான் பாருங்கள், நான் ஒரு 2 நாள் தான் எனக்கு அவரை தெரியும். ஒரு தடவை பார்த்தேன், ஒரு 2 தடவை மெசேஜ் பண்ணேன். எனக்கே ஒரு விருப்பம், இவருக்கு ஒரு பிளஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா, இயேசு ஆண்டவர் உங்களை என்னை படைத்தவர், தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பாகவே நம்மை முன் குறித்தவர், இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களை அறிந்தவர். என் அப்பா அம்மாவுக்கு நான் எப்போ பிறந்தனோ அப்போ இருந்து தான் தெரியும். ஆனால் என் இயேசுவிற்கு, என் தேவனுக்கு
இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே என்னை அறிந்தவர். ஹல்லேலூயா. அவர் எனக்கு துணை நிற்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு கோரஸை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இது எலியேசர் என்கிற பாட்டு. இந்த பாட்டை நான் எழுதினேன். இந்த பாட்டை நீங்கள் லேட்டர் நீங்கள் யூடியூப்பில் போய் நீங்கள் கேட்கலாம். எலியேசர் தமிழ் சாங்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். எலியேசராய் எந்தன் சகாயராய் என்னோடு இருப்பவரே, நடந்திடும் பாதைகள் ஒவ்வொன்றிலும் என்னோடு இருப்பவரே, எலியேசராய் எந்தன் சகாயராய் என்னோடு இருப்பவரே, நடந்திடும் பாதைகள் ஒவ்வொன்றிலும் என்னோடு இருப்பவர். நம்ம நடக்கிற பாதைகள்ல நம்ம கூட இருக்கிறவர், பாதியில விட்டுட்டு போகிறவர் அல்ல. யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை திரும்ப கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவதே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை நிறைவேற்றும் அளவும் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி பரியந்தமும் தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு, நம்புவேன் என் இயேசு ஒருவர். ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு, ஓ இயேசுவே உம்முடைய நாமத்தின் வல்லமை, சுநாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. நம்புவேன் என் இயேசு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? ஓ நம்புவேன் என் இயேசு, ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு. கரங்களை தட்டி அந்த நம்பிக்கை நாயகன். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம கடைசி ஜெபத்திற்கு நேரா வந்திருக்கிறோம். உங்க சூழ்நிலையை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வாங்க. உங்க சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியாது. மோசே ஒரு நாள் தன்னுடைய சூழ்நிலையை பார்த்தான். ஆனா ஒரு நாள் வந்தது, தன்னுடைய சூழ்நிலையை பார்ப்பதை நிறுத்திவிட்டு தேவனை பார்த்தான். ஹல்லேலூயா. உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, தேவனை நோக்கி பாருங்க. அநேகருக்கு தேவன் சில வார்த்தைகளை சொல்றாரு. சிலருடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பாஸ்டர், என் வாழ்க்கையில் இது நடக்கவே இல்லை, ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். திஸ் சீசன் will be a season of supernatural help. தேவன் அசாதாரணமான உதவிகளை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹல்லேலூயா. This year this church will get supernatural help. இந்த சபைக்கு தேவன் சில அசாதாரணமான உதவிகளை தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வேலையில, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய சரீரத்தில் உள்ள சுகத்திற்காக நீங்க ஏங்கிட்டு இருக்கீங்கன்னா, எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, ஆண்டவர் சொல்றார், உனக்கு நான் அசாதாரணமான உதவியை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு அசாதாரண உதவிகளை, பரலோகத்திலிருந்து உதவிகள் வரும். ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தான், தேவன் அதை அவனுக்கு நீதியாய் எண்ணினார். ஹல்லேலூயா. அவனுடைய விசுவாசம் எல்லாம் ஆபிரகாமுக்கு
அவனுடைய சூழ்நிலையை பார்த்தா அவனுக்கு ஒண்ணுமே நடக்காது. அவனுக்கு உதவி வேற எங்கிருந்துமே வராது. அவனுக்கு உதவி வருவதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தேவனுடைய கரத்திலிருந்து, அவனுக்கு பரத்திலிருந்து மட்டுமே அவனுக்கு உதவி வரும். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்தில் இருந்து எனக்கு உதவி வரும் என்று சொல்லி ஆபிரகாம் விசுவாசித்தான். மோசே அதைத்தான் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கரங்களை தட்டி, வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன் இயேசுவே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உதவி வரும் கன்மலையை நோக்கி. ஹல்லேலூயா. உங்களுக்கான உதவி பரத்திலிருந்து, தேவனுடைய கரத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. If you are expecting for a miracle, எனக்கு ஒரு ஹீலிங் தேவை, என் சரீரத்தில் ஒரு சுகம் தேவை, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் தேவை, என் பிஸ்னஸில் ஒரு சக்ஸஸ் தேவை, என்னுடைய வேலையில் ஒரு அற்புதம் தேவை, எனக்கு அடுத்த லெவலுக்கு போகணும், நான் ரொம்ப நாள் ஸ்டாக்னேட் ஆகி இருக்கிறேன், ரொம்ப நாள் இதே நிலைமையில் இருக்கிறேன், நான் அடுத்த நிலைமைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தேவனிடத்தில், ஆண்டவரே இன்றைக்கு நான் உம்மை நம்பி இருக்கிறேன், என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாம் நான் உங்க மேலே வைக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கையெல்லாம் உங்க மேலே வைக்கிறேன். இதுவரைக்கும் அநேக நாட்கள், அநேக மாதங்கள் நான் என்ன குறித்து, என்னுடைய சூழ்நிலையை குறித்து நான் ஆண்டவரே என்னை குறித்தே, சூழ்நிலை குறித்தே நான் பார்த்தேன். ஆனா இன்றைக்கு என்னுடைய பார்வையை உம் பக்கமாய் திருப்புகிறேன், என்னுடைய நம்பிக்கையை உங்க பக்கம் திருப்புகிறேன் ஆண்டவரே. எனக்கான உதவி, எனக்கான ஆண்டவரே உதவி கரம் ஆண்டவரே பரலோகத்தில் இருந்து வருவதாக, எனக்கான உதவி, எனக்கான சுகம், எனக்கான நன்மை, எனக்கான ஆசீர்வாதம் பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வரும் என்று உங்களுடைய ஃபோக்கஸை இன்னைக்கு திருப்புங்க. அநேகருடைய வாழ்க்கையில சில அற்புதங்களை தேவன் செய்ய போகிறார். இந்த சீசன் இது நான் இந்த சர்ச்சுக்கு நான் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி முதல்லயே ப்ரீபிளான்லாம் பண்ணல. ஆனா கர்த்தர் இந்த சபைக்கு அநேகருக்கு தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை சொல்றார். உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் மிரக்கலை, சூப்பர் நேச்சுரல் ஹெல்ப்பை இந்த சீசன் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. 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 ரெண்டு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, இந்த மத்தியான வேளையில எங்களுடைய ஃபோக்கஸை உங்க மேல திருப்புகிறோம். எங்களுடைய நம்பிக்கை நீர்தான் இயேசுவே, நீரே எங்கள் நம்பிக்கை. நீர் கைவிடுகிற தேவன் அல்ல, நீர் கை கொடுத்து தூக்கி எடுக்கிற தேவன், நீர் கையை பிடிச்சு உயர்த்துகிற தேவன். மோசேயினுடைய வாழ்க்கையிலே மோசேயினுடைய கையை பிடிச்சு, எப்படி மோசே விடாமல் உம்மை நம்பி இருக்கும்போது அவனுடைய கையை பிடிச்சு உயர்ந்த ஸ்தானத்திலே நீர் உயர்த்தினது போல, இங்க இருக்கிற அநேகருக்கு மோசேயின் உயரங்களை, மோசேக்கு உதவி செய்தது போல சூப்பர் நேச்சுரல் உதவிகளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய கரங்களிலிருந்து அற்புதங்களை, உதவிகளை எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு நேராக ஒரு சீசனை நீங்க அனுப்புங்க. இட்ஸ் கோயிங் டு பி a நியூ சீசன். ஒரு புது சீசனுக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு போறாரு. இந்த சீசன்ல நீங்க தேவனுடைய உதவியில நீங்க வாழ்வீங்க, தேவனுடைய உதவியில நீங்க முன்னேறுவீங்க. தேவனுடைய உதவியால் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் வரும், தேவனுடைய உதவியினால் ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூஸ் வரும், தேவனுடைய உதவியினால் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளுக்கு சுகம் கிடைக்கும். ஹல்லேலூயா. I bless this church. கர்த்தருடைய உதவியினால இந்த சபை அடுத்த நிலைமைக்கு போகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை கூப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த கடைசி 40 years was a big shift. நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன், இந்த சர்ச், இந்த சபை நிச்சயமா அடுத்த ஷிஃப்ட்டுக்கு, அடுத்த சீசனுக்கு ரெடி ஆகுது. தேவன் மோசேயை கடைசி 40 வருடங்கள் பயன்படுத்தினது போல
மோசேயின் நாட்களில் நடந்த அற்புதங்களை தேவன் இந்த சபையின் மூலமா தேவன் உங்களை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உதவி எங்களுக்கு உம்மிடத்திலிருந்து வரட்டும். Lord, let a new season begin in our life. எங்களுடைய வாழ்க்கையில புது சீசனை, உங்க உதவியை நம்பி வாழ்கிற அந்த சீசனை எங்க வாழ்க்கையில நீங்க ஆக்டிவேட் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த சபைக்கு, இந்த சபையின் குடும்பங்களுக்கு, இந்த சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் விசேஷித்த அசாதாரணமான உதவிகள் உம்மிடத்திலிருந்து வருவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென்.